சாப்பாடு நிறைய இருக்குது, அப்படியே புதுசாக சாப்பாடு செஞ்சா? அம்மாடி நித்யா, சாப்பாடு இங்கே நிறைய இருக்குதாம்மா, அப்படியேம்மா நீ புது சாப்பாடு செஞ்ச? ஓ, பழசாயிடுச்சா? உனக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதை கொஞ்சம் பாரு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்கெல்லாம் 3 வேளை சாப்பாடு உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் எல்லாருமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கண்டிப்பாக நம்ம அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். இதை பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வராமல் கண்டிப்பாக இருக்காது, யாருக்குமே சொல்கிறேன். குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நாம் இதை சொல்லி சொல்லி வளர்க்கணும், சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சதுக்கு, இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நம்ம ரொம்பவே நன்றி சொல்லணும். இந்த வாழ்க்கை கூட இல்லாமல் எத்தனை பேர் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க நீங்களே பாத்தியா? இது ஜஸ்ட் சாப்பாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாத்தியா? பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த கடவுள் புண்ணியத்துல நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்குது, அதை இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு பிஞ்சு குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற பார்த்தல. இனிமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கும் தான் சாப்பாட்டை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. கல்யாணத்துக்கு போனாலும் சரி, இல்லை ஃபங்க்ஷன் எதுக்கோ போனாலும் சரி, அங்கே கூட சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்லேயும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. நன்றி.